அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருமணம் பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற காணொளி பார்ப்போம். முதலில் திருமணம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம். எல்லோருக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். என்றால் அந்த மேட்சிங், ஹாரோஸ்கோப் மேட்சிங், ஆண் பெண் இரு வரனுக்கும் பார்க்க வேண்டும். இதில் முதலில் நாம் பார்க்க வேண்டிய திருமண பொருத்தம், இந்த நட்சத்திர பொருத்தம் என சொல்லக்கூடிய அந்த 10 பொருத்தங்கள் என்னவென்று பார்ப்போம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி, வசிய பொருத்தம், ரஜ்ஜு, வசிய பொருத்தம் ஆகிய அந்த 10 பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் ஆகும். இந்த 10 பொருத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தங்கள் என்னவென்றால் தினம், கண பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ராசி பொருத்தம், வசிய பொருத்தம். ஆகவே இந்த பொருத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள். இதில் இந்த 10ல் 6 இருந்தால் இந்த 6 பொருத்தங்கள் உத்தமம் என்று சொல்வார்கள். ஆகவே 10ல் 6 இருந்தால் நம் திருமணம் நடத்தலாம். 6 அல்லது இதுக்கு மேல் 6 குறையாக பொறுத்திருந்தால் திருமணம் மேட்சிங் என்பது ஆண் பெண்ணுக்கு சரியில்லை என்று சொல்லுவோம். ஆகவே அந்த 10ல் 6 பொருத்தம் இருந்தால் அது உத்தமம் நட்சத்திர பொருத்தம். சரி, இந்த 10 பொருத்தம் மட்டும் போதுமா சார்? நிறைய பேர் இது 10 நட்சத்திர பொருத்தம் மட்டும் அல்ல. நீங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகம் போனீங்கன்னா 10 பொருத்தம் சொல்லிட்டு மேட்சிங் இருக்குது, திருமணம் நடத்தலாம் சொன்னோம். ஆனால் இந்த 10 பொருத்தத்துக்கு மேல் நிறைய விதிகள் இருக்குது, நிறைய சூட்சமாக இருக்குது. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே நட்சத்திர பொருத்தம் மட்டும் அல்ல, என்னோட கணிப்பில் மிக முக்கியமான சில தோஷங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு ஆண் பெண் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் மேட்சிங். இதுதான் மிக முக்கியமாக. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏனென்றால் இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஒருவர் திருமணத்துக்கு என்ற ஜாதகம் கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கு நான் முதல்ல பார்க்குறது நாகதோஷம் இருக்கா என்று பார்ப்பேன். சர்ப்பதோஷ ஜாதகத்துக்கு சர்ப்பதோஷம் தான் இணையும். இது மிக கடுமையான தோஷம். ஏனென்றால் ஒருவருக்கு சர்ப்பதோஷம் இருந்து இன்னொருக்கு வரனுக்கு இல்லை, ஆணுக்கு இருந்து பெண் இல்லை, பெண்ணுக்கு ஆண் இல்லைன்னா அவர்களுக்கு திருமணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்த பிறகும் பிரிவினை கொடுத்து டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ் என்ற வரைக்கும் அலைய வேண்டியது தான். ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். இது மிக முக்கியமானது. சர்ப்பதோஷம் என்றால் என்ன? ஒருவருக்கு லக்னத்தில் அல்லது 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது சர்ப்ப கிரகங்கள் இருப்பது தான் சர்ப்பதோஷம். அதே போல் 7, 8ல் ராகு கேது இருப்பது நாகதோஷமாகும். இந்த நாகதோஷத்துக்கு நாகதோஷம் தான் செட் ஆகும். அதனால சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு வரனுக்கு சர்ப்பதோஷம் பார்க்க வேண்டியது மிக முக்கியமான. ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது முதல் பொருத்தங்கள் இதுதான். அதுக்கு பிற்பாடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பொருத்தம். ஆகியவை சர்ப்பதோஷம், நாகதோஷம் முக்கியம். இதுக்கு பிறகு நாம் பார்க்க வேண்டியது செவ்வாய் தோஷம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12ல் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆகவே செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம். இது 2வது. 3வது நாம் பார்க்க வேண்டியது சனி பகவான் எந்த பார்வையிடுகிறதோ 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை ஒருவருக்கு சனி பாதிப்பு இருந்தால், சனி செவ்வாய் சேர்க்கையில் சனி பாதிப்பு இருந்தால் திருமணத்தில் நிறைய தடைகள் உண்டாகும். திருமணம் பிறகு நிறைய சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்கும். ஆக சனி தோஷம் உள்ள ஒரு வரனை பார்க்க வேண்டும். இது பார்த்து தான் நாம் பொருத்தம் பார்க்க வேண்டும். இதே போல் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் நமக்கு மேட்ச் ஆக வேண்டும். லக்னமும் 7ஆம் இடமும் மிக முக்கியமான ஒரு மேட்சிங் பாயிண்ட். நம்ம சொல்ல வேண்டியது வரன்களில் லக்னம் ஒருவருக்கு மிக முக்கியமானது. ஏன்னா அந்த நபர் யார் ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னமும் இன்னொருக்கு வரனுக்கு அது ராசியாக அமைந்துவிட்டால், ராசி அதிபதி என்றால் மிக பொருத்தமான ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகம் திருமணத்திற்கு. யார் ஒருக்கு லக்னமாக இருந்தது ஆணுக்கு, அது பெண்ணுக்கு ராசியாக இருந்தால், பெண்ணுக்கு யார் ஒருக்கு ராசி இருந்து மற்றவருக்கு ஆணுக்கு அது லக்னம் அமைந்தால், உதாரணத்துக்கு நாம் சொல்லக்கூடிய சுக்கிர லக்னம், ஆக சுக்கிர அதிபதி என்று கொள்கிற துலாம் லக்னமாக இருந்து இன்னொருத்துக்கு அது ஆணுக்கு அது துலாம் ராசி அமைந்தால் மிகப்பெரிய பொருத்தம். மாறி கூடும் இருக்கலாம். உங்களுக்கு ஆண் வரனுக்கு உங்களுக்கு துலாம் லக்னமாக இருந்து பெண்ணுக்கு துலாம் ராசியாக இருந்தால் இது மிகப்பெரிய மேட்சிங் பொருத்தமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று பொருந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. அதே போல் 7ஆம் அதிபதி யார் ஒருவருக்கு ராசியாக வந்து மற்றவருக்கு அது லக்னமாக இருந்தாலும் பொருந்தும்.
உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரொருக்கு மீனராசியாக இருந்ததுன்னா அது இன்னொருக்கு லக்னமாக இருந்து மீன லக்னமாக இருந்தாலும் அது பொருந்தும். ஏன்னா 7க்கு மேட்சிங் பர்ஃபெக்ட்ன்றது இந்த லக்னமும் ராசி தான் ஒரு ஜாதகத்தில் திருமணத்தில். ஆகவே நம் முக்கியமாக திருமணத்தில் பார்க்கறது நட்சத்திர பொருத்தம் 10ல் 6 இருக்க வேண்டும். மிக முக்கியமானது நாகதோஷம் சர்ப்பதோஷ ஜாதகம். லக்னத்தில் 2ஆம் இடத்தில் ராகு கேது இருந்ததுனால் 7ஆம் 8ல் ராகு கேது இருப்பது தான் மிக பர்ஃபெக்டான இணையக்கூடிய மேட்சிங்கான ஒரு ஜாதகம். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருப்பது இன்னொருத்துக்கு மரனுக்கும் அதே போல் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். 7ஆம் இடம் ஒருவருக்கு ராசியாதி இன்னொருக்கு லக்னமாக இருந்தால் மிகப்பெரிய பர்ஃபெக்ட் மேட்சிங் ஜாதகத்து திருமணத்துக்கு. இது அனைத்துமே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பொருத்தங்கள், பர்ஃபெக்ட் மேட்சிங். நன்றி, வணக்கம்.